இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு தான் செய்தி கொடுக்கறதுக்காக வந்தேன். வந்த இடத்துல ஐயாவை பார்த்தேன். ஐயாவுடைய பேர் என்னன்னா தினகர பாண்டியன் ஐயா. அவருடைய வயது என்ன தெரியுமா? 81. 81 வயதுலையும் ஆண்டவருக்காக நிலைச்சிருக்கிறார். அவர் நம்முடைய சப்ஸ்கிரைபர், நம்முடைய ஃபாலோவர்ஸ்க்காக சில ஆலோசனைகளை தரணும்னு நான் விரும்பினேன். ஐயா கிட்ட கேட்டேன். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நீ ஐயா சொல்ற ஆலோசனைகளை கேட்போமே. கிறிஸ்துக்கு அன்பான வாழ்க தமிழ்மார்களே, தங்கியமார்களே, இந்த நாளில் உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நான் கிறிஸ்துநாதர் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் வைகண்டம் ஆலயத்தின் முகப்பிலிருந்து பேசுகிறோம். நான் முதல் ஆசிரியராகவும் பிறகு தலைமை ஆசிரியராகவும் அரியலூர் அரசு பள்ளியிலே பணிபுரிந்து பெற்றேன். தொடர்ந்து கிட்டத்தட்ட 61 ஆண்டுகள் இங்கே இருக்கிறேன். இங்கிருந்து ஆண்டவருடைய பணியை என்னால் ஏன மட்டும் நான் செய்து வருகிறேன். இங்கே இந்த இடத்துல ஒரு சுற்றுலா மையம் இது, அநேக வந்து செல்லக்கூடிய இடம். ஆகவே இந்த இடத்துல அநேக வாலிப கூட்டங்கள்லாம் நடந்திருக்கிறது. இந்த நாட்களிலே வாலிபர்களை கவனத்திலே சிதறடிக்கும் வண்ணமாக பல கேடுகட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். நாம் டிவியில் பார்க்கிறோம், செய்தித்தாளில் பார்க்கிறோம். எல்லாருக்கும் போதைக்கு அடிமையான சூழ்நிலையை பார்க்கிறோம், குடிக்க அடிமையான நிலைமையை பார்க்கிறோம், செல்போன் மோகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் வாலிப வயதிலே ஒரு சூழ்ச்சியை நினை என்று வேதம் சொல்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறவன் தான் தானே என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறேன். குறிப்பாக 119 சங்கீதம் மட்டுமில்லை, வேதத்தை நாம் அதிகமாக வாசித்து ஜெபித்து நமக்காக மட்டுமில்லை, தேசத்துக்காக ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்பது கடமை. நீங்கள் வாலிபர்களுக்கு எடுத்துக்காட்டாக வேதத்திலே யோசேப்பை பற்றி நாம் அதிகமாக நினைக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட நேரத்தில் அந்த தேசத்தில் இருந்து அவன் பெரிய எதிரிலே உயர்த்தப்பட்டவன் இருந்தான். ஆனால் போத்திபாருடைய வீட்டிலே அவன் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையிலே தன்னை பாதுகாத்து கொண்டார். ஆகவே ஆண்டவர் அவனை வீழ்த்தினார். இப்படிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய வாலிபர்கள் இருக்க வேண்டும். ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியத்துக்காக நாம் அதிகமாக பிரயத்தனம் பட வேண்டும். ஊழிய சபைகளை மதிக்க வேண்டும். குருமார்களை மதிக்க வேண்டும். பெண் சபைக்கு நேசிக்க வேண்டும். நம்ம உதாரணமான காணிக்கை மூலமாக ஊழியர்களை நாம் தாங்க வேண்டும். நம்முடைய தேசத்துக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து உங்கள் ஜெபத்திலே வேத வாசிப்பிலே அன்றாட கடமைகளிலே நீங்கள் முன்னுதாரணமாய் உங்கள் பெற்றோர் கீழ்ப்படிந்து, ஏனென்றால் தகப்பனும் தாயும் கனமனுமாய் என்பது முக்கியமான ஒரு காரியம். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும்படியாக நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.